தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு கூட ஏராளமான மகளிர் வந்திருக்கிறீங்க, ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் வந்திருக்கிறீங்க, விவசாயிகள் வந்திருக்கீங்க, விளையாட்டு வீரர்கள் வருகை வந்திருக்கீங்க. ஆகவே நம்முடைய அரசு எல்லோருக்குமான அரசு என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சியே சாட்சி. இங்கே 2000 பேருக்கு நாம நலத்திட்ட உதவிகளை கொடுக்கிறோம்னா 2000 குடும்பங்கள் பயன்பெறுகிறார்கள் என்று அர்த்தம். நம்முடைய மாநில முதலமைச்சருடைய தலைமையில் தமிழ்நாடு இன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே வழிகாட்டி கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லணும்னா மகளிர் முன்னேற்றத்தில் தமிழ்நாட்டுடைய பல திட்டங்களை இன்றைக்கு பிற மாநிலங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறது. அதற்கு சில உதாரணங்களை நான் கூற விரும்புகின்றேன். ஆட்சிக்கு வந்தவுடன் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் போட்ட முதல் கையெழுத்தே மகளிருக்கான உங்களுக்கான அந்த கையெழுத்து தான். அதுதான் மகளிருக்கான விடியல் பயண திட்டம். இந்த விடியல் பயண திட்டத்தின் மூலம் இந்த 4 ஆண்டுகளில் இதுவரை மகளிர் தமிழ்நாடு முழுக்க 730 கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் 15 கோடியே 80 லட்சம் பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்கிறாங்க. அதே போல புதுவை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் அரசு பள்ளியில் படித்து உயர்கல்வி போய் படிக்கிறதுக்கு எந்த காலேஜாக இருந்தாலும் சரி, தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, போய் படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை, மாணவிக்கு 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை வழங்குவது நம்முடைய அரசு. இப்படி வருடந்தோறும் ஒவ்வொரு வருஷமும் 8 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் ஊக்கத்தொகையை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கி வருகிறார். இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் இந்த புதுமை பெண் தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலம் வருடா வருடம் 40,000 மாணவ மாணவிகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. அதே மாதிரி தாய்மார்கள் காலையில் எந்திரிச்சு பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்க சிரமப்படக்கூடாதுன்னு நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த திட்டம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்திற்கு போகணும்னு நம்முடைய முதலமைச்சருக்கு கொண்டு வந்த திட்டம் தான் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு நாளும் 20 லட்சம் குழந்தைங்க தமிழ்நாடு முழுக்க பயன்பெற்று வராங்க. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சருடைய காலை உணவு திட்டத்தின் மூலம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் 40,000 குழந்தைங்க பிள்ளைகள் பயன்பெற்றுக்கிட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் விட மேல எல்லாருமே திரும்பி பார்க்க வைக்கிற ஒரு திட்டம், அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் கடந்த 22 மாதங்களா 1 கோடியே 15 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது. இந்த நாமக்கல் மாவட்டத்தில் மட்டும் சுமார் 2,50,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார். இது மட்டும் இல்ல, இந்த திட்டத்தில் இன்னும் புதுசாக விண்ணப்பிக்கவும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான விதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தளர்த்தியிருக்கிறார். ஆகவே இப்படி உங்களுக்காக உழைக்கக்கூடிய அரசாக நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான அரசு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மட்டும் கிட்டத்தட்ட 1700 பேருக்கு வீட்டு மனை பட்டாக்களை கொடுக்க இருக்கின்றோம். இதன் மூலம் பட்டா எனும் உங்களுடைய சட்டபூர்வ உரிமையை நம்முடைய அரசு நிலைநாட்டி இருக்கின்றது. நம்முடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எங்கும் எல்லோருக்கும் எளிதாக பட்டா கிடைக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஒரே குறிக்கோள், ஒரே எண்ணம். அதற்காக அமைச்சரவையை கூட்டி பட்டா வழங்குவதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை, சின்ன சின்ன இடர்களை எல்லாம் நீக்கிட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு உங்களது பட்டா எனும் அந்த கனவு இன்றைக்கு நினைவாக்கப்பட்டிருக்கிறது, உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமக்கல் மாவட்டத்திற்கென்று நம்முடைய அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார். அவற்றில் 1-2 திட்டங்களை மட்டும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சுமார் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாமக்கல் சுற்று வட்டார சாலை, முதல் முறையாக மலை கிராமத்திற்கு ரூபாய் 140 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சாலை வசதி, 33 ஆண்டுகளுக்கு பிறகு சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி நாமக்கல் கூட்டுறவு வங்கியாக பிரிக்கப்பட்டது. 90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆவின் ஹைடெக் பால் பண்ணை, விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பாக நாமக்கல், ராசிபுரம், சேந்தமங்கலம் 3 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சருடைய மினி ஸ்டேடியம் அமைக்கப்பட உள்ளது. இப்படி இன்னும் பல நடவடிக்கைகளை முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். இன்னும் பல சாதனைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். அதனுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த விழா மேடையில்
90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெறவுள்ள 141 புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். அதுபோல் சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணி நிறைவு முடிவடைந்த பணிகளை திறந்து வைத்திருக்கின்றோம். ஆகவே நாமக்கல் மாவட்டத்திற்கும் இந்த மாவட்ட மக்களுக்கும் நம்முடைய அரசும் முதலமைச்சர் அவர்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள். ஆகவே நீங்களும் இந்த அரசுக்கும் முதலமைச்சருக்கும் துணை நிற்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த அரசினுடைய திட்டங்களை நீங்கள் 4 பேருக்கு எடுத்துச் சொல்லி இந்த அரசினுடைய தூதுவர்களாக பிராண்ட் அம்பாசிடர்ஸாக நீங்கள் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பயனாளிகள், ஊடக நண்பர்கள், பொதுமக்கள் என அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 2099 பயனாளிகளுக்கு 40 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகளை தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் தனது திருக்கரங்களால் வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள். அதன்படி வருவாய்த்துறையின் சார்பில் 1 லட்சம் மதிப்பீட்டிலான சிறப்பு வரன்முறை திட்டம் நகர்ப்புற வீட்டுமனை பட்டா திருமதி ராஜாமணி அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார். தொடர்ந்து 1 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு வரன்முனை திட்டம் நகர்ப்புற வீட்டுமனை பட்டா சேந்தமங்கலம் வட்டத்தை சார்ந்த திருமதி தங்கம் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார். ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு வரன்முறை திட்டம் நகர்ப்புற வீட்டுமனை பட்டா சேந்தமங்கலம் வட்டத்தை சேர்ந்த திருமதி பிரியங்கா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார். ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டில் சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் வீட்டுமனை பட்டா திருமதி ரஞ்சனா அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார். திருச்செங்கோடு வட்டத்தைச் சேர்ந்த திருமதி சம்பத் அவர்களுக்கு ரூபாய் 1 லட்சம் மதிப்பீட்டிலான சிறப்பு வரன்முறை திட்டத்தின் கீழ் வீட்டுமனை பட்டாவினை வழங்கி சிறப்பிக்கிறார். குமாரபாளையம் வட்டத்தைச் சேர்ந்த திருமதி கவிதா அவர்களுக்கு பட்டாவினை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார். தொடர்ந்து குமாரபாளையம் வட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை சிந்து அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கிறார். நாமக்கல் மாவட்டத்தில் இதுவரை சுமார் 185 திருநங்கைகளுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வீட்டுமனை பட்டாக்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து குமாரபாளையம் வட்டத்தைச் சேர்ந்த திருநங்கை வைரோஸ் மக்புல் பாஷா என்கிற ஜரீனா அவர்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து பரமத்தி வேலூர் வட்டத்தைச் சேர்ந்த திருமதி சி சகுந்தலா தேவி அவர்களுக்கும் இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்படுகிறது. திருமதி சுகன்யா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து மாவட்ட தொழில் மையத்தின் சார்பில் 75 லட்சம் மதிப்பீட்டிலான மானிய தொகையினை திரு கிஷான் ரித்திக் அவர்களுக்கு புதிய தொழில் முனைவோர் மற்றும் தொழில் நிறுவன மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் தானியங்கி விசைத்தறி மூலம் துணி உற்பத்தி செய்தலுக்காக வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தின் முதல் பெண் ஓட்டுநர் பயனாளியான திருமணி நதியா அவர்களுக்கு ஆட்டோ வாங்குவதற்காக ரூபாய் 1 லட்சத்திற்கான மானியம் வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கட்டிட கூலியால் தொழிலாளர் நலத்துறையின் சார்பில் கட்டிட கூலியால் நல வாரியத்தின் சார்பில் ரூபாய் 4 லட்சத்திற்கான வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் தனிநபர் கடன் திருமதி தனிநபர் நலத்திட்ட உதவி வெண்ணிலா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறையின் சார்பில் சிறு தொழில் உதவி பெட்டிக்கடை அமைக்க சம்சாத் பானு அவர்களுக்கு 15,000த்திலான ஆணை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு ஊரக வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் சூரியன் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வங்கி கடனாக ரூபாய் 15 லட்சமும் அவர்களுக்கு பாத்திரக்கடை மற்றும் ஆடு மாடு வளர்ப்பிற்கான கடனுதவியாக வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாடு வளர்ப்பு மற்றும் தையல் இயந்திரம் அமைக்க வங்கி கடனாக ரூபாய் 15 லட்சம் யமுனை மகளிர் சுய உதவி குழுவினருக்கு வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கலைஞர் கனவு இல்லத்தின் கீழ்
3,10,000 மதிப்பீட்டிலான வீடு கட்டி முடித்ததற்கான ஆணையினை திருமதி மாலதி அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். தொடர்ந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் சார்பில் பிரியா குமாரபாளையம் வட்டத்தைச் சேர்ந்த பிரியா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, நாமக்கல் வட்டத்தைச் சார்ந்த திருமதி சித்ரா அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து 10,26,798 ரூபாய் மதிப்பீட்டிலான சுமை வாகனம் பெற திரு சக்திவேல் அவர்களுக்கு தார்கோத்துறையின் மூலம் நலத்திட்ட உதவி வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழு கடன் தள்ளுபடிக்கான ஆணை 91,539 ரூபாய் மதிப்பீட்டிலான கடன் தள்ளுபடி ஆணையினை மறுமலர்ச்சி மகளிர் சுய உதவி குழுவினருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கி சிறப்பித்துள்ளார்கள். தொடர்ந்து வருகை தந்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பித்த மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு தலைமையேற்ற நாமக்கல் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார். மா